ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து ஒரு கொஷின் கேட்டான். அந்த கொஷினை நான் வந்து என்ன கொஷினை காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிவ் த ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து காட்டியிருந்தான். ஓகே, ஸோ ஃபேரடே வந்து ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டாரு. பார் மேக்னெட்டில் என்ன இருக்கும்? ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். கரெக்டாக? இந்த ஃபீல்ட் லைன்ஸை கடவுள் நம்ம கொடுத்த கண்ணால் பார்க்க முடியாது. அப்போது இந்த காயிலுக்குள்ளே இந்த ஃபீலைன்ஸை முதல்ல பார் மேக்னெட் உள்ளே தள்ளும்போது ஃபீலைன்ஸ் அதிகமாக காயில் கூட சிங்க் ஆகுது. இந்த பார் மேக்னெட்டை பின்னாடி தள்ளும்போது ஃபீலைன்ஸ் வந்து குறையுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, காயிலுக்குள்ளே வர ஃபீலைன்ஸ் வந்து கம்மியாகும் போதோ இல்லை குறையும் போதோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காயிலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டுருது. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் மூவ் ஆச்சுன்னா அதான் கரண்ட்டு. ஓகே, ஒரு காயிலுக்குள்ளே போகிற ஃபீல் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அது அந்த காயிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் காயிலையோ அது போகிற காயிலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணிவிடும். அதுதான் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டார். யார்? ஃபேரடே. இவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மின்சார உலகின் தந்தைன்னு சொல்கிறாங்க. எப்படி? மின்சார உலகின் தந்தை. இவர் வந்து இந்த விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு குரு ஒருத்தன் இருக்கார். அவரும் ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அவருக்கு அது தெரியல. பக்கத்தில் அயன் போர்ட்லாம் பறந்து போய் அதை ஒட்டிடுச்சு. அவர் மேக்னெட்டிக் எஃபெக்டாக கரண்ட் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிட்டார். இவர் அதை அப்படியே உல்ட்டாவாக யோசித்து இதை கண்டுபிடிச்சிட்டார். புரியுதா? எப்போவுமே மாற்றி யோசிக்கிறோம் தான் பெரிய ஆள். அப்புறம் இவர் வந்து முதல்ல இதை நம்பலை. இந்த பார் மேக்னெட்டை வச்சு சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் நம்பலை. அப்புறம் இன்னும் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். ஓகே, இன்னும் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். ஓகே, என்ன பண்ணார் அப்படின்னா வந்து 2 காயில் எடுத்துக்கிட்டார். ஓகே, 2 காயில் எடுத்துட்டாரு. இந்த காயிலில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபீலைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே ஃபீலைன்ஸ் வந்து இன்னொரு காயிலுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டார். ஓகே, அப்போது இந்த ஃபீலைன்ஸ் இங்கே போகும்போது இதில் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி இதை வந்து காயில் இதில் ஃபிக்ஸடாக வச்சுட்டு பார் மேக்னெட்டை மூவ் பண்ணார். அதே மாதிரி பார் மேக்னெட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு காயிலே மூவ் பண்ணி பார்த்தார். எல்லா அப்சர்வேஷன்ஸ்லேயும் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காயில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லா சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துல இதை ப்ரூவ் பண்ணி உடனே நிரூபிச்சிட்டார். இன்றைக்கி அது புக்கில் சிலபஸாக எடுத்து போட்டாங்க. இது வந்து கொஷின் வருது. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் எலக்ட்ரோமேட்டிக் ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் சொல்லிட்டு 4 மார்க் கேட்குறாங்க. இது தெரியல நிறைய பேருக்கு. தெரியலன்னா என்கிட்ட கிளாஸ் வாங்க. ஓகே, 9600119902 இந்த நம்பருக்கு மறக்காமல் கூப்பிடுங்க. புரியலைன்னா கூப்பிடுங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஓகே, ஒன்லி ப்ரீமியம் கிளைண்ட்ஸ், நோ அதர் கிளைண்ட்ஸ்.